வேலன் சீரியலில் இப்போ பிரகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம வேலன் வந்து ஆதாரத்தோட தான் வந்து பேச வந்திருக்காங்க ரத்தனவேல் கிட்ட. ஐயா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. எப்படிப்பா வேலா ஐயா வந்து உன்னை நம்புவாங்க? உன்னை தலைமையில தூக்கி வச்சு தாங்கிக்கிட்டு இருந்தோம் வீட்டில் இருக்கிற எல்லாரும். நீ வந்து ரத்னவேல் ஐயாவுக்கு இப்படிக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வேன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி வேதநாயகி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீயும் ஜானகி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எல்லாம் நம்ம ரத்னவேல் பாண்டியன் வந்து பார்த்துட்டாங்க. என் தம்பி வந்து உன்னை எப்படியெல்லாம் நம்பியிருந்தான்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை அப்படியே வந்து முகத்தெரிய எல்லாத்தையும் கிழிக்கிறாங்க. ஐயா நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு விசுவாசியாக தான் இருப்போன்னு முத்தையா வந்து பேசுகிறாங்க. வேலனோட அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறத எதையும் என்னால் நம்ப முடியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து போ. உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன். ஏன் வேலைன்னு தான் எல்லாட்டையும் வந்து சொல்லுவேன். ஆனால் கடைசியில் வந்து நீ இப்படியெல்லாம் செய்வேன் நினச்சி கூட பார்க்கல. ஐயா என்னையா பேசுகிறீங்க? நான் எப்படியா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வேன்? அதை நீங்கள் நினச்சி பார்க்கலாமா? ஜானகி அம்மாவை வந்து அமுச்சு வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்னப்பா புது கதையெல்லாம் வந்து விட்டுற அப்படின்னு சொல்லி வேதநாயகி வந்து கேட்குறாங்க. ஐயா புது கதையெல்லாம் இல்லை, அதுக்காக தான் நான் அவங்கக்கிட்ட வந்து பார்த்துருந்தேன். தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு உரிமையே இல்லை. எப்போதும் நான் தள்ளி தான் நிற்பேன். ஆனால் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் என்னால் அப்படியெல்லாம் தள்ளி நிற்க முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லை? என்னடா புது கதையெல்லாம் விட்டுறியான்னு சொல்லி ரஞ்சித் வந்து கேட்குறாங்க. அடுத்தது உங்கள் விஷயமாக தான் பேசலான்னு வந்தேன். பார்த்தீங்களா மாமா, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையானே எனக்கு தெரியல மாமா. இவன் வேற வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறான். ஜானகி அத்தை கூட வந்து கை கோத்துட்டு நிற்கிறான் அப்படின்னு சொன்னேன். அவங்கள அனுப்பிச்சி வைக்க பார்த்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஆதாரம் கையும் களவுமா வந்து பிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். அதை செய்ய சொன்னதே வேறு யாருமே இல்லை, ரஞ்சித் தான் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா வேலை, நீ ஏன் இவ்வளோ பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட? நீ வந்து அவங்கக்கிட்ட பேசுனேன்னு சொல்லு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீ ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கேன்னு ஆதாரம் பூர்வமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்குன்னு என் பையன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிற. ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா, இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஒரு ஆளை கையோட கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரஞ்சித்தோட அசிஸ்டண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ரஞ்சித்துக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. அச்சச்சோ ஏடா அது நமக்கு ஆப்பு வச்சுருவாங்க போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாப்புல அந்த இடத்துல ரஞ்சித்து. உடனே வந்து ஆமாங்க ரஞ்சித் தான் எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. மாமா இவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இவனை பார்த்தியா இல்லையா, ஏதாவது திட்டம் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாதிக்கிறாங்க நம்ம ரஞ்சித்து. சரியா இவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இப்போ நான் அடுத்த ஒரு ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி உங்கள் ஃபோனை கொடுங்க. இவர் யார் என்ன ஏதுன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்தது யார், இன்னொரு வாட்டி கேட்குறேன், மறைக்காமல் வந்து உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறாங்க, ரஞ்சித்தோட அசிஸ்டண்ட் கிட்ட. உடனே வந்து அவர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இவர் தான் வந்து எல்லா வேலையும் பண்ண சொன்னார் ரஞ்சித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்யை நான் எப்படி நம்புறது? வேலா என்னப்பா நடக்குது? ஐயா உங்களுக்கு சந்தேகமே வேணாம், ரஞ்சித் தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது பார்த்துக்கங்க. ரஞ்சித் நம்பருக்கு கால் வரும் பாருங்கன்னு சொல்லி இவரோட ஃபோனில் எப்படி ரஞ்சித்தோட நம்பர் இருக்கும், அவுட் கோயிங்லாம் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னப்பா தெரியாதுண்ணே பேசியிருக்காங்கண்ணே. ஆமாம் யதார்த்தமாக கூட பேசியிருக்கலாம்ல, யதார்த்தமாக எப்படிப்பா 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு அடிக்கடி வந்து பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் வந்து காட்டுறேன்னு சொல்லி நீ வந்து நல்லபடியாக வந்து ஜானகி வந்து பார்த்துக்க, அப்புறமேட்டுக்கு நான் உனக்கு காசு தரேங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க நம்ம ரஞ்சித்து. பார்த்தீங்களா இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு? உங்கள் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளே வந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க உங்கள் குடும்பத்தில். நான்லாம் அப்படியெல்லாம் பண்ணுவேனாயா, நீங்கள் யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்தையாவும் நம்ம வேலனும் வந்து பேசிடுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக பாட்டமாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னவேல் பாண்டியன். அவங்க அடிக்கிறதுக்குள்ளே என் பையனை நானே அடித்தா மட்டும்தான் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து, டேய் உங்கள் மாமா மேலே பாசத்தினால நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் கடைசியில் வந்து உங்கள் மாமா மேலே தானடா பழி வந்து விழுவோம், என் மூஞ்சிலேயே முழிக்காத, இங்கேருந்து மரியாதையாக வந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தை வந்து புத்திசாலித்தனமாக வந்து அங்கேருந்து அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போடா, என் முகத்திலே வந்து முழிக்காதுன்னு சொல்லி ரத்னவேல் முன்னாடியே வந்து வேதநாயகி வந்து பேசினோன்னே நம்ம ரத்னவேல் பாண்டியன் வந்து அமைதியாகிட்டாங்க. சரியா இனிமேட்டு எது உண்மை எது பொய்ன்னு உங்கள் காதில் வந்து போட்டுட்டேன், இனிமேட்டு நான் எதையும் வந்து மறைக்க விரும்பலை. நாங்கள் போகிறோம் ஐயா, இந்த குடும்பத்துக்கு பிரச்சனைனா நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு எதாவதுன்னா நான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேஷுவலாக வந்து போகிறாங்க. முத்தையாவும் வேலனும் அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம், தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் தம்பி, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி
கெஞ்சுற மாதிரி வேதநாயகி வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து திட்டம் போட்டதே நான் தான். அது விஷயம் தெரியாத வரைக்கும் தான் இந்த வீட்டில் நான் வந்து நிம்மதியாக வந்து இருக்க முடியும். இது எல்லாம் திட்டம் போட்டது நீ தான், எனக்கு தான் நல்லா தெரியும், நான் தானே வேலைன்ட்டே சொன்னேன்னு சொல்லி முத்தோட மனைவி நம்ம சுமதி வந்து மனசில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால மாமா வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்கன்னு நினச்சா எனக்கு என் பையன் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்குப்பா. இவன் வேற ஒன்று கிடக்கா ஒன்று வந்து பண்ணுறான். எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குப்பா. இதை மனசில் வச்சு நீ எங்களை தலைகுனிவு வச்சிட மாட்டல்ல. ஏன்னா ஊரை குட்டியாச்சு, பந்தல் அடித்தாச்சு, கல்யாணம் வந்து பண்ண வேண்டியது தான் பாக்கி. என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நான் தான் உனக்கு தான் வாக்குறுதி கொடுத்துருக்கேனேக்கா. அப்படி இருக்கும்போது நான் நல்ல விதமாக வந்து உனக்கு தான் செஞ்சு கொடுத்துருவேன்ல, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல சுமதிக்கும் வள்ளிக்கும். அம்மாடி, நீ வந்து இந்த கல்யாணத்தில் வந்து மனப்பூர்வமாக வந்து சம்மதம் சொல்லி தானே வந்து கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே திருப்பியும் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்கள் விருப்பம் என்னமோ அதுதான்ப்பா என்னோட முடிவுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ஏய், இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அப்பாவை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் தான், உங்களுக்கு தெரியும் இல்லை சித்தின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து ரத்தனவேல் பாண்டியன் வந்து வேலையாக நம்ம வேலன் வீட்டுக்கு வந்து வராங்க. ஆல்ரெடி வந்து இந்த ஃபோட்டோவை வந்து பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு சத்தம் போட வந்தவங்க இப்போ அதே வந்து தப்பெல்லாம் வந்து ரத்தனவேல் பாண்டியன் மேலே இருக்குன்னு தெரிஞ்சதுனால மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. பேச்சம்மா வந்து கேட்குறாங்க, உங்கள் மேலே ஐயாவுக்கு ஒன்றும் கோவமும் வருத்தமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைம்மா, எல்லாத்தையும் நிரூபித்து காட்டியாச்சுங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. அப்போன்னு பார்த்து ரத்தனவேல் பாண்டியன் வந்து நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னையா உங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, நீங்கள் எதுக்கையா கேட்கணும் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து முத்தையாவும் நம்ம வேலைன்னு பேசும்போது, ஐயா ஒரே ஒரு விஷயந்தான், தயவு செஞ்சு வந்து என் பையனையும் என்னோட புருஷனையும் மன்னிச்சிட்டிங்கள, தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாப்புல, எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தி மட்டும் செம கோவத்தில் வந்து இருக்காங்க. என்னம்மா நான் தூக்கி வளர்த்த பொண்ணேன், என் மேலே கோவமாக இருக்க போல இருக்குது, அண்ணனுக்காக நீ அப்போ பேசினப்பையும் சரி இப்போ கோவமாக இருக்கிறதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏய் ஐயா முன்னாடி கோவப்படலாம் படக்கூடாது, ஐயா நமக்கு குலசாமி மாதிரி, சரியா? ஏதோ தெரியாமல் நடந்திருக்கு. சில பேர்லாம் வந்து அவங்களோட திமிரு ஈகோவெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்களா? கோவப்பட்டப்பையும் ஐயாவோட முகம் ஒன்று தான், பாசமாக இருந்தாலும் ஐயாவோட முகம் ஒன்று தான், சரியா? எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. என்னப்பா நான் திட்டினா கூட நீ சந்தோஷம்தான் படுற போல இருக்கு அப்படின்னு நம்ம ரத்னவேல் வந்து கேட்டோன்னே, இது என்னோட பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. சுமதியை பார்க்குறதுக்காக வேக வேகமாக போகிறாங்க. நம்ம வேலனை கையில் வந்து நிறையா வந்து மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒரு 5 முழத்துக்கு. இது எப்படி இருந்தாலும் வந்து உங்கள் சின்னம்மாட்ட கொடுத்துட்றீங்களா? என்னப்பா அது சின்னம்மாங்கிறீங்க, சின்னம்மானா எனக்கு யாரும் தெரியாது, அதாவது என்னோட மாமாவோட பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசும்போது, சரி நீ ஏன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே நான் என்ன வந்து கொடுக்க சொல்கிறேன். சுமதி வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து மேலே ஏறி ஏறி போகிறாங்க. அந்த இடத்துல இந்தாம்மா உனக்கா வந்து பூவை வச்சுருக்கேன், தலையில் வச்சுக்கன்னொன்னே அன்பா பாசமாக வந்து வச்சுக்கிறாங்க. நம்ம வள்ளி, நான் போய் இப்போ எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வள்ளி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. வேலன், என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்க? ஆமாம், நம்ம லவ்வை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுல்ல, அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னமும் நம்பிக்கையோடு இருக்கியா? நான் எங்கள் அப்பாவுக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமாம், கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் தானே சொன்னீங்க, ஆனால் அந்த மாப்பிள்ளை வந்து ஐயா வந்து என்ன தான் வந்து உட்கார வைப்பார் மனமேடையில், அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம வேலன், வெயிட் பண்ணி பார்ப்போம்.